ஐயோ, பொய்யா பேசுறாங்கப்பா. கடந்த 23ஆம் தேதி இந்தியா பாகிஸ்தான் இடையே கிரிக்கெட் போட்டி நடைபெற்றுச்சு. இதுல இந்தியாவின் நட்சத்திர வீரரான விராட் கோலி சதம் அடித்து இந்திய அணிக்கு வெற்றி தேடி தந்தாரு. இந்த போட்டியின் முடிவுல இந்தியா பாகிஸ்தானை வென்றவுடனே இறை வழிபாட்டு பாடலான தேவஸ்ரீ கணேசா பாடல் பாடப்பட்டதாக சமூக வலைதளத்துல ஒரு காணொலி காட்சி பகிரப்பட்டு வைரலாகிட்டு வருது. விளையாட்டுல இப்படி இறை வழிபாடுன்னு ஒரு மதத்தின் அடையாளத்தை குறிப்பிட்டு இது போன்று பாடல் பாடப்படுவது சர்ச்சைக்குரிய விஷயமா பேசப்பட்டுச்சு. ஆனா இந்த செய்தியின் உண்மை குறித்து ஆய்வு செய்து பார்க்கும்போது அது தவறாக திரிக்கப்பட்டு பகிரப்பட்டதுன்னு தெரிய வந்திருக்கு. அதாவது வாகண்டே மைதானத்தின் கோல்டன் ஜூப்ளியை கொண்டாட அங்கு நிகழ்ச்சி ஒண்ணு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்துச்சு. அன்றைய நிகழ்ச்சி ஏற்பாட்டுல கிரிக்கெட் ஜாம்பவான்களான சச்சின், சுனில் கவாஸ்கர் மற்றும் ரோஹித் சர்மாவும் அந்த நிகழ்ச்சியில கலந்துட்டாங்க. அப்போ அதன் ஒரு பகுதியா இசை கலைஞர்களான அஜய், அதுல் மற்றும் அவதூத் குப்தே இணைந்து ஒரு பாடல் கச்சேரியை நிகழ்த்தியிருக்காங்க. அப்போ தேவஸ்ரீ கணேசா பாடலை பாடியிருக்காங்க. இந்த நிகழ்ச்சியில பாடும்போது ரசிகர்களும் உடன் சேர்ந்து பாடிருக்காங்க. ஆனா போட்டி முடிவுல அப்ப பாடப்பட்ட பாடலை பாகிஸ்தானை இந்தியா வீழ்த்தின உடனே பாடுறது போல அந்த காணொலியில திரித்து சொல்லப்பட்டிருக்கு. இதே போல அதே இன்ஸ்டாகிராம் பயனரால பகிரப்பட்ட இன்னொரு வீடியோலையும் போட்டியின் முடிவுல மா துஜே சலாம் அப்படின்னு ஒரு பாடல் பாடப்பட்டதும் அது அகமதாபாத்ல இருந்து அந்த வீடியோ பகிரப்பட்டதும் தெரிய வந்திருக்கு. அதுவும் இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் கிடையாது. கடந்த பிப்ரவரி 12ஆம் தேதி நடைபெற்ற இந்தியா இங்கிலாந்து இடையேயான ஒருநாள் கிரிக்கெட் போட்டியின் போது எடுக்கப்பட்ட ஒரு வீடியோ. இப்படி என்னைக்கோ எடுத்த வீடியோவை எப்பயோ பாடின ஒரு பாட்டை ரெண்டாம் ஒன்னா சேர்த்து பாகிஸ்தானை இந்தியா வீழ்த்தினதும் கணேசா பாடல் பாடப்பட்டது அப்படின்னு தவறாக புரிதல் படும்படி வதந்திகள் பரப்பப்பட்டது தெரிய வந்திருக்கு. வேறுபாடுகள் இல்லாத ஒரு துறையா இருக்கிறது விளையாட்டு. இதுல கூட இரு நாடுகளுக்கு இடையேயான ஒரு குறிப்பிட்ட போட்டியில மட்டும் இது போன்ற அதிக அளவிலான மத ரீதியான பிரச்சனையை கிளப்புறதுக்காகவே போர்லயும் சரி விளையாட்டுலயும் சரி எதிரில விளையாடுறவங்கள ஜெயிச்சிடலாம். ஆனா நமக்குள்ளேயே இருந்து விளையாடுறவங்கள ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம்.